ஒரு கோவிலினுடைய ஒரு மாதிரி வடிவமா தான் நான் அந்த வீட்ட பார்க்குறது. ஏன்னா, நம்ம அதிக நேரம் இருக்கிறதா இருக்கலாம். இல்ல நம்ம தூங்குறது, நம்மளுடைய சிந்திக்கிறது, நமக்கான அடையாளம், நம்முடைய முகவரியாக இருக்கிறது நம்முடைய வீடு தான். இத நம்மனால கொண்டு வர முடியும். இப்போ சில வீடுகள்ல வாஸ்து குற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்து குற்றம் இருக்கின்ற வீடுகள்ல நேர்மறை ஆற்றல கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா, இத நம்மனால தாராளமா கொண்டு வர முடியும். அதாவது சமாளிச்சுக்க முடியும். அது நம்மளை பாதிக்காத அளவுக்கு சமாளிக்க முடியும். அது வேற ஒரு சாப்டர்ன்னு அப்படின்னு பாருங்க. இப்ப வாஸ்து குற்றமுள்ள வீடாக இருந்தாலும் சரி, இல்ல வாஸ்து எல்லாம் சரியா இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, வாடகை வீடா இருந்தாலும் சரி. நம்ம அந்த வீட்டுக்கு போறோம். இந்த வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல அந்த வீட்டினுடைய அதிர்வலைகள் எப்படி இருந்தாலும், அத நேர்மறை அதிர்வலைகளாக மாற்றணும் அப்படின்னு. அப்ப மாற்றுறதுக்கு முதல்ல செய்யக்கூடிய விஷயங்கள், சீரியல் பார்க்க கூடாது. ஒரு சீரியலினுடைய தாக்கம் அந்த வீட்டினுடைய அதிர்வலைகளையும் நெகட்டிவாக மாற்றுகின்ற வல்லமை இருக்கு. அங்க இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி? ஏன் நம்மளுக்கே தெரியல. 7 மணிக்கு ரெகுலரா நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு நாள் அந்த 7 மணிக்கு போய் ரிமோட்ல எடுத்து சேனல மட்டும் மாத்தி பாருங்க. முதல்ல தொறத்துறது நம்மளையா தான் இருக்கும். இப்ப இந்த சீரியலினுடைய தாக்கம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் பாதிப்பை உண்டு பண்ணுது. அதே மாதிரி ஒலி தான் அங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. அந்த சவுண்ட். அதிலிருந்து வருகின்ற அந்த ஒலி. அந்த ஒலி அலைகள் உருவாக்குகின்ற எதிர்மறையான அதிர்வுகள் அந்த வீட்டை பாதிக்கும். அப்ப முதல்ல இது இருக்கக்கூடாது.